வணக்கம். கலியுக அவதாரம் ஐயா வைகுண்டரின் அகிலத்திரட்டு ஆகமத்தின் தொடர்ச்சி. லட்சுமாதேவியின் திருச்செந்தூர் பார்க்கடலுக்குள் மகர சிலையாக வளர விட்டுவிட்டு நாராயணமூர்த்தி சிவபெருமானிடம் கூறுகிறார், ஈஸ்வரா, சம்போர தேவனும் பரதேவதையும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பூவுலகில் பிறவி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதனாலே வாரும், 2 பேரும் போய் பிறவி செய்துவிட்டு வருவோம் என்று சிவபெருமானை அழைத்து கொண்டு சிவபெருமானும் நாராயணரும் சேர்ந்து வருகிறார்கள். சிவபெருமானும் நாராயணரும் சேர்ந்து வரும் இந்த அரும்பெரும் காட்சியை பார்ப்பதற்காக தேவேந்திரன் வருகிறான். எப்படி வருகிறான் என்றால், சங்கு சரம்போல் தங்க நவரத்தினத்தால் எங்கும் ஒளி வீசோம் ரத்தின திருமுடியை அப்படி சூடி கொண்டு வருகிறான். தேவேந்திரன் இப்படி வருவதை தவம் இருக்கக்கூடிய சம்போர தேவன் பார்த்து விடுகிறான். உடனே அவன் மனதிலே ஒரு ஆசை எழுகிறது. தன் மனதில் உருவான ஆசையை தன் அருகில் இருக்கும் பரதேவதையின் காதில் ரகசியமாக சொல்லுகிறான். எப்படி என்றால், தேவி, அதோ பார், தேவேந்திரன் தலையிலே எங்கும் ஒளி வீசும் ரத்தின திருமுடி இருக்கிறது. அதை என்னுடைய தலையிலே சூடி நானும் நீயும் தென்தலைவரத்தேர சிங்காசனமேதல் இருவேரோ வாழ்ந்து ராச துரைத்தனவாய் என்றால் ராஜா ராணியாய் என்று பொருள். சம்போரதேவன் சொல்லுகிறார், தேவி, ஒரு சிம்மாசனத்தில் நீயும் நானும் ராஜா ராணியாக தெற்கே இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் என்று தன் ஆசையை பரதேவதனுடைய காதிலே ரகசியமாக சொல்லுகிறார். உடனே பரதேவதை சொல்லுகிறாள், நன்று நீர் சொன்ன மொழி நல்லா இருக்குதுகான், அப்படித்தான் நம்மை ஆதி சிவம் படைத்தால் எப்படியும் படைத்தோர் இரவாது இருப்பாரோ. தேவா, நீ சொல்லுவது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. அப்படியே ஆதி சிவம் நம்மை படைத்தாலும் ஒரு நாள் இறப்பு உண்டு அல்லவா என்று சாகா நிலையாகிய உயர்ந்த நிலையை எண்ணுகிறாள். ஆனால் பரதேவதைக்கு பதில் சொல்ல முடியாமல் பெருமூச்சு விடுகிறார் சம்போரதேவன். இந்த நேரத்தில் நாராயணரும் சிவபெருமானும் அவர்கள் முன்னாலே வந்து நிற்கிறார்கள். சங்கர நாராயணரை கண்டதும் சம்போரதேவனும் பரதேவதையும் கண்டு அந்த தேவன் கை மறந்து நிஷ்டையோடு தண்டமிழ் சேர்பதத்தை தையலும் வந்தே வணங்கி, இறைவா, எங்கள் தவத்துக்கு இறங்கி வந்தீர்களே, குருவரனே, முத்தானீர் வந்தீரோ, கல்வி கடலான கரைகண்ட வந்தீரோ என்று பரதேவதையும் சம்போரதேவனும் வணங்கி நிற்கிறார்கள். உடனே சிவபெருமான் சொல்லுகிறார், சம்போரணா, இப்போது நீ உன் சிந்தையிலே எண்ணியதை சொல்வார்க்கலாம் என்று கேட்கிறார். சிவபெருமான் இதை கேட்டதும்
சம்போரதேவன் மனம் கலங்கி அதிர்ச்சி அடைந்து, இறைவா, நாங்கள் கருத்திலே நினைத்தது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் நினைத்ததை என் தேவதையிடம் ரகசியமாகத்தானே சொன்னேன். அப்போது எங்கள் பக்கத்திலே ஒரு மனிதனும் இல்லையே. கையோ கண்ணாலே காணேரே மற்றொருவர் ஆர் சொல்லி போட்டாரோ அறியோவே என் சிவனே, தார் சிறந்த என் சிவனே, சர்வதயாபரனே, பூரணனே, வாசவனே, பொறுத்து எரி கொள்ளும் ஐயாம். யாராவது சொல்லிவிட்டார்களா என்று நினைக்கவும் வழியில்லையே. சர்வதயாபரனே, நாங்கள் செய்த தவறை பொறுத்தழும் ஐயா என்று சம்போரன் கூறுகிறார். பரதேவதை சொல்லுகிறாள், இறைவா, நாங்கள் சிறியவர்கள், அறியாமல் செய்த தவறை பொறுத்தருள வேண்டும். நாங்கள் திருமுடி மேல் மயக்கம் கொண்டு தவத்தை இழந்து விட்டோம் ஐயா. இறப்பு பிறப்பற்ற பேரின்ப நிலை அறியாமல் ஆசை வெறியால் செய்த தவறை பொறுத்து எங்களுக்கு நல்லருள் தர வேண்டும் என்று பரதேவதை வணங்கி நிற்கிறார். உடனே நாராயணமூர்த்தி சொல்லுகிறாள், பரதேவதே, யமலோகத்திலே உன் கணவன் உன்னை நினைத்து இன்புருகி வாடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நீயோ உன் கணவனை மறந்து சம்பூர்ண தேவன் மீது ஆசை கொண்டு இவனை அடைவதற்காக இருந்த தவம் நிறைவேறவில்லை. அதற்குள்ளே புதிதாக ஒரு ஆசை வந்து விட்டது இல்லையா? ஆனாலே இந்த தவக்குறைக்கு பூ உலகிலே நீ பிறந்து யமவழியில் உன் கணவனுக்கு கொஞ்ச நாள் வாழ்க்கைப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்காது. அந்த வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் தான் இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் ஞானத்தின் மீது ஆசைப்பட்டு ஏக்கம் கொண்டு உடல் வாடி இருப்பாய் நீ. அப்படி இருக்கிற போது சம்பூர்ண தேவன் மீது கொண்ட காதல் விதியினாலே கருவால் புருவை கைக்குள் வசமாக்கி பருவா பருவமதில் பாவையே நீவனோடு இருவர் ஒருவரன இச்சை மிக கூர்ந்து. கருவால் என்றால் ஞான கருவால், கைக்குள் என்றால் சுழுமுனை நாடியை குறிக்கும். இச்சை என்றால் ஆசையுடன், கூர்ந்து என்றால் கூர்மையான அறிவுடன், பேரறிவுடன், ஞானத்தில் என்று பொருள் இதற்கு. ஞான கருவால் சுழுமுனை நாடியை திறந்து பொய்யான உடற்பற்றை விட்டு பேரறிவுடன் ஞான நிலையில் இருவரும் ஒன்றி வாழ்வீர்கள். குருவை மறந்து, கணவனை மறந்து, தாய் தகப்பன், மாமன் மாமியார், சகோதரர்கள் போன்ற எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு வீடு வாசல் சுக போகங்களை எல்லாம் துறந்து எந்த விதமான ஆசையும் இல்லாமல் சம்பூர்ண தேவன்தான் கணவன் என்று இவனோடு வாழ்வாய். கட்டிய மங்கலியோம் காசினியோர் தாமரியே கெட்டினால் போலே கீர்த்தி மிக பிறந்து. அதாவது முந்திய கணவன் கட்டிய தாலியோடு சம்பூர்ண தேவனோடு வந்து நீ வாழுகிற போது உலக மக்களெல்லாம் சம்பூர்ண தேவன் கட்டிய தாலிதான் என்று கேலியாக பேசுவார்கள். அதனாலே உனக்கு மனம் வேதனை ஏற்படும்,
நோய் நொம்பலங்கள் உண்டாகி உதிரம் வெளியாகி உச்சரமல் விக்கல் என்று பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். அப்போது வீட்டை விரித்து மேலே தெய்வ வழியாய் நாட்டை அரசாண்டு நாச்சியார் போல் இருப்பாய். பரதேவதையே, உனக்கு யமலோக பிறவியாகி அஞ்ஞானம் அழிந்து யோக நிலையில் 7வது ஆதாரமாகிய சகஸ்ரதளம் திறந்து அதன் மூலம் தெய்வ நிலையாகிய மகாலட்சுமி போல் அரசாழ்வாய் என்று வரம் கொடுத்து பரதேவதையை பூவுலகில் தமோகுணமுடைய ஒரு குடும்பத்திலே பிறவி செய்தார்கள். நன்றி ஐயா. உண்டு உயிருள்ளவர்